விழா மேடைக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். We welcome Honorable Chief Minister of Punjab onto this stage. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி. நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்தல் துவக்க விழாவில் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் The Honorable Chief Minister of Punjab திரு பகவந்த் சிங் மான் உட்பட அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். The bond between Tamil Nadu and Punjab has endured for a long time and continues to grow very strong. When Dr. Kalaignar assumed office for the first time of Chief Minister of Tamil Nadu in 1969, he visited Ludhiana in Punjab. He observed the functioning of the Punjab Agricultural University there. Inspired by its model, he went on to establish the Agricultural University in Coimbatore in 1971. Today, Honorable Chief Minister of Punjab, Thiru Bhagwant Singh Mann, is gracing this event with his presence. Thank you again, sir. கல்வி மட்டுமல்ல, கல்வியோட காலை உணவு, கல்விக்கு உதவி தொகைன்னு நம்முடைய திராவிட மாடல் அரசு கல்விக்காக செயல்படுத்தி வருகின்ற சாதனை திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடும் பாராட்டிக்கிட்டு இருக்கு. நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்கள் பாராட்ட மட்டுமல்ல, அதை ஃபாலோவும் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த காலை உணவு திட்டத்தை இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகள் சிலவற்றும் இன்றைக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்குது. What we began in 2022 as a pilot project in about 1,500 schools has now been expanded to 37,416 government and government aided schools across Tamil Nadu, benefiting around 21 lakh students. 21 லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெறாங்க. இங்கே மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க. முன்னெல்லாம் பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்களுக்கு காலையில் எந்திரிச்சு டிஃபன் செஞ்சு மாணவர்களை டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாற்றிருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்கள் பிள்ளைகளை இனி ஸ்கூல்லையே ரிலாக்ஸாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பாடங்களை கவனிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இது வெறும் வயிற்று பசியை போக்குகின்ற திட்டம் மட்டுமல்ல, இது மாணவருடைய அறிவு பசியை போக்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம். Our Honorable Chief Minister often says that providing health and education to society empowers people to help themselves and emerge as successful citizens and leaders. Therefore, I am confident that this breakfast scheme will further strengthen our students' ability to emerge as successful individuals in each life. இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு கோரிக்கை, மாணவர்களை படிக்க மட்டுமே சொல்லாமல்
விளையாட்டு நேரத்தில் விளையாடவும் நீங்கள் அனுமதிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா மாணவர்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இந்த காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே அதிக அளவில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் சுய உதவி குழு சகோதரிகள், அவங்களுடைய உழைப்பு இந்த திட்டத்துடைய வெற்றியில் மிக மிக முக்கியமானது. இந்த காலை உணவு திட்டத்தை தாய்மை உணர்வோடு சமைத்து தருகின்ற சுய உதவி குழுக்களை சேர்ந்த என் அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். By providing a healthy breakfast, we are not only addressing malnutrition, but also enhancing attendance, concentration, and overall academic performance. This scheme has played a vital role in bridging the gap between disadvantaged and privileged students, ensuring equal opportunities for every child to succeed. இந்த சிறப்புக்குரிய திட்டத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். I welcome our Honorable Chief Minister of Punjab, Thiru Bhagwan Singh Mann அவர்கள் and his wife திருமதி குர்பிரீத் கவுர் மேடம் அவர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களையும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும், மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களையும், வனத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ராஜா கண்ணப்பன் அவர்களையும், தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அண்ணன் முத்தரசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மயிலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேலு அவர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோல் மாண்புமிகு சென்னை மாநகராட்சியுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களையும், மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களையும், சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களையும், அனைத்து அதிகாரிகளையும் பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திரு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குனர் திருமிகு மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணன் வசீகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களையும், இந்த பிரைமரி HM சிஸ்டர் ரெஜினா மற்றும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், சுய உதவி குழு சகோதரிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உட்பட அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்றைக்கு புது வரலாறு படைக்கட்டும். நம்முடைய மாணவர்களுடைய கல்வி செழிக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். தமிழ்நாட்டின் தனித்துவமான அடையாளத்தை பறைசாற்றவும் அதன் கலாச்சார முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் அரசு இலச்சினையாக உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. To highlight Tamil Nadu's unique identity and showcase its cultural significance, the Srivilliputtur Temple Tower is being presented as a memento to Honorable Chief Minister of Punjab by our Honorable Minister for Social Welfare and Women Empowerment. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறளிடம் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்துச் சொன்ன ஐயன் திருவள்ளுவர் சிலை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களுக்கு உலக இலக்கிய அரங்கில் தமிழ் மொழிக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை நிலை பெறச் செய்த திருவள்ளுவர் சிலை வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.